ஞானத்தை பற்றி பேசுகிறதால ஞானின்னு நினச்சிட்டுக்காதீங்க. புக்கு படிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறான், அனுபவிச்சுட்டு பேசுகிறவன் இருக்கிறான், கேட்டு தெரிஞ்சுக்கின்னு ஊரெல்லாம் வளர்றவன் இருக்கிறான். இதனால் இவன்லாம் ஞானின்னு நினச்சிக்காதீங்க. அதனால் நான் ஞானி இல்லை, நான் ஒரு அனுபவசாலி, அவ்வளோதான். ஏன்னா நான் ஞானி அந்த எனக்கு என்னத்துக்கு ஆசிரமம், நான் ஞானி அந்த எனக்கு என்னத்துக்கு பொண்டாட்டி புள்ளுக்குட்டி. இது நான் ஞானின்னு சொல்லி என்னையும் ஏமாற்றிக்கணும், ஊரையும் ஏமாற்ற நான் தயாராக இல்லை. ஞானின்றவன் தன் நிலையை மறந்து எல்லாத்தையும் இழந்து போகிறான் பார், அவன் தான் ஞானி. இது எல்லாம் வேணாம். இப்போ பட்டினத்தர ஞானின்னு சொல்கிறோம், அருணகிரியை ஞானின்னு சொல்கிறோம், ரமணரை ஞானின்னு சொல்கிறோம், விவேகானந்தரை ஞானின்னு சொல்கிறோம், ராமகிருஷ்ணரை ஞானின்னு சொல்கிறோம். ஏன்? எதையுமே அவங்க கூட வச்சுக்கல. எது வந்ததா வந்தது, போச்சா